ஹாய்ங்க. இந்த கல்யாண முகூர்த்தம் வந்துட்டால் ஏங்க மல்லிகைப்பூ இப்படி ரேட்டா இருக்குது? மூலம் 300 200 அப்படின்னா எங்க வீட்டுல நல்ல நாள்லயே வாங்கி கொடுக்க மாட்டாரு மல்லிகைப்பூ. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா முகூர்த்த டைம் 10 ரூபாய்க்கு விற்கிறப்ப வாங்கி கொடுக்க மாட்டாரு. அதனால நான் ஒரு பூ ரெடி பண்ணியிருக்கேன். என்னத்த நம்ம ரெடி ஆகி போனாலும் பெண்களுக்கு ஒரு பூ வச்சாதான் அழகு. சரிங்களா? பிளாஸ்டிக் எல்லாம் வச்சா அது நல்லா இருக்காது. நான் ஒரிஜினல் பூவே மல்லிகை பூவாட்ட ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ஒரிஜினல் பூ தான். ஓகேங்களா? எல்லார் வீட்லயுமே இருக்கு இந்த பூவு. எவ்வளவு அழகா கட்டியிருக்கேன்னு பாத்துங்க. மல்லிகைப்பூ தானே, மதுரை மல்லி மாதிரி முட்டு முட்டா இருக்குல்ல. காலையில வச்சோம்னா சாயந்தரம் வரை அப்படியே ஃபங்க்ஷன் முடியுதுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஆனா இது வந்து மல்லிகைப்பூல வாசனை இருக்காது. மல்லிகைப்பூ இது எல்லார் வீட்லயுமே இந்த பூ வச்சிருப்போம். சரிங்களா? அதனால இது என்ன பூங்கிறத சொல்றீங்க. மேக்சிமம் அந்த பெண்கள் சொல்லுங்க. இந்த பூ என்ன பூன்னு சொல்லலைன்னா நம்ம பெண் குலத்துக்கே அவமானம். சரிங்களா? அதனால சொல்லிடுங்க. வச்சாச்சு பாருங்க. நல்லா இருக்கா? மல்லிகைப்பூ மாதிரி தானே இருக்கு. ஓகேவா? சிம்பிள் ஆயிருங்க. அதனால என் புருஷெல்லாம் சொல்ற ரகசியமா சொல்றேன். வட்டி கட்டின கஞ்ச வந்துட போற அப்படி சரியான கஞ்சங்க. முளை 10 ரூபா வித்தாலும் வாங்கி கொடுக்க மாட்டாரு. அதனால ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க. இந்த பூ எதுக்கு இப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போறோம்னா அவங்க கூட போறப்ப அவங்களுக்கு தான் கெத்து, நம்மளுக்கு எல்லாம் கெத்து இல்ல. ஏன்னா கஞ்சன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனாலதான். ஓகேவா? அதனால இப்படி இந்த மாதிரி ஃபாலோ